வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி போகணும், என்ன ஆசீர்வதி போகணும். எல்லாருமே என் சேனலில் பார்க்குறீங்க, பையமா நல்லா பாட்டு பாடுறீங்க அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. போன வாரம் கூட ராஜான்னு சொல்லி ஆத்தூர் ராஜான்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நேற்றும் கூட ஒருத்தர் பேர் சுரேஷுன்னு என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. ஹாய் அம்மா, சூப்பர் அப்படின்னாங்க. எல்லாத்துக்குமே நன்றிங்க. எல்லாருமே என் சேனலை நல்லா விரும்பி பார்க்குறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னும் பாருங்கள் எல்லோரும். என்னன்னு தப்பாக இருந்தாலும் ஏமா இப்படி பாடுறீங்கன்னு கேளுங்க. ஏதோ ஒன்று ரெண்டு தப்பாக இருக்குல்ல, அதனால நான் கரெக்டாக பாடுறதுனால ஒன்றும் இல்லை. இருந்தாலும் என் சேனல் நல்லா விரும்பி பாருங்கள், சரிங்களா? ஆனால் ஒப்பாரி பாட்டெல்லாம் தப்பு பண்ண மாட்டேங்க, எல்லாம் சூப்பராக அது அதுக்கு பாடுவேன். இப்போ அதாவது இப்போ எதையுமே ஒரு விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்காக பொதுவான ஒரு பாட்டுங்க. நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் எல்லா பாட்டுக்குமே என்னால் அழுக முடியாதுங்க. குப்பையம்மா அழுவிட்டுனே பார்க்குறீங்களா? உண்மையாலுமே அழுவேன். ரொம்ப மனசுக்குள்ளே துக்கம் வேதனை இருந்து எனக்கு பாட்டு பாடவே தன்னை பேர் அழுகச்சு வந்துடும். அதனால ஒவ்வொருத்தரும் நான் அழுகிறது ரொம்ப ஐயோ இந்த அம்மா அழுகுதே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் எதுக்கு இப்படி எழுதுட்டுன்னு நக்கல் பண்ணுறீங்க. அதனால நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் வருத்தப்படலை. நீங்கள் எதை சொன்னாலும் சரி, உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படி பேசினாலும் சரி, நான் அதை நல்ல முறையாகவே எடுத்துக்குவேன், சரிங்களா? வாங்க இன்னைக்கு ஒப்பரிப்படுத்த இங்கே கத்திரியும் பச்சை நேரம், கத்திரியும் பச்சை நேரம், இங்கே காக்கி மோரும் பாத்தியிலே, காக்கி மோரும் பாத்தியிலே, இங்கே காயருக்கு நேரமல்ல, காயருக்கு நேரமல்ல, இங்கே காத்தழுவ வச்சிங்க, பார்த்தழுவ வச்சிங்க, வெள்ளீரியும் பச்சை நேரம், வெள்ளீரியும் பச்சை நேரம், இங்கே வெள்ளி காயருக்கு நேரமல்ல, காயருக்கு நேரமல்ல, இங்கே பார்த்தழுவ வச்சிங்க, பார்த்தழுவ வச்சிங்க. இது சும்மா அதாவது ஒரு பொதுவாக, ஏன்னா எதையுமே ஒரு புழங்கிட்டு இருந்த பொருள் விட்டுட்டு அது இதெல்லாம் பாரு அவங்க இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, இப்படி பார்ப்பாங்களே, இப்போ அது இல்லாமல் இப்படி இப்படி பொக்குன்னு இருக்குதே. நான் எனக்கே சொல்கிறேங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரரு ஒவ்வொரு பொருளுமே அது அவர் படுத்திருந்த அந்த சோபாவை பார்த்தா அழுகச்சு வருது. அச்சு வந்தால் இப்படித்தான் சோபாவில் படுப்பார், இன்றைக்கி அந்த சோபா பொக்குன்னு கிடக்குதே அப்படின்ட்டு அந்த சோபாவை பார்த்தா அவரோட நினப்பு. மற்றது வந்தால் அந்த சேர்லையே வீட்டுக்குள்ளே, வீட்டு விட்டு வெளியும் போக மாட்டார், உள்ளேயும் வர மாட்டார். அந்த சேர்லையே உட்காந்துக்குவார், தம் அடிப்பார். அதையெல்லாம் நினச்சா ஒரு மனசு வேதனை. அதனால இதெல்லாம் இப்படி போகிறவங்களுக்காக விட்டுட்டு போகிறாங்க இல்லைங்க. ஒவ்வொரு பொருளுங்களை அவங்க புழங்கின தொட்ட பொருளுங்களை பார்க்குறதுக்கு இது ஒரு பாட்டுங்க. இதையே நீங்கள் எல்லாருமே பாட்டை பாருங்கள், ரசிங்க, ஒவ்வொரு கருத்துக்களை கேளுங்க. யாருக்கு இந்த பாட்டு பாடுறாங்க பிடிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு ஒப்பாரி பாட்டுமே நல்லா ரசித்து பாருங்கள். அதை என்னன்னு கேளுங்க. பாடாட்டியும் பரவாயில்லைங்க. இப்போல்லாம் ஒப்பாரி யாருமே சரியாக கற்றுக்கிறது இல்லை.
அப்போல்லாம் வந்து எங்கள் காலத்துலலாம் நாங்கள் போய் எல்லாருமே போய் ஒப்பாரி சொல்லி அழுதுக்கிறது தான் பார்ப்பாங்க, அழுவாங்க. ஆனால் இப்போல்லாம் யாருமே போனாங்கன்னா அதை கை கொடுக்குறாங்க. அது எங்கேயாவது ஒரு இதுதான் வந்து அழுகுறாங்க. அது சிலரெல்லாம் இப்படியெல்லாம் அழுகிறது இல்லைங்க. அதனால நீங்களுமே அதை கற்றுக்குங்க, தப்பு கிடையாது. இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள்.